சிறந்த சிறந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச் பள்ளியில் மாணவர்கள் பலரையும் சந்தித்து சிறந்த முறையில் தன்னுடைய கருத்துக்களை எடுத்து கூறக்கூடியவர். நம்முடைய ஆண்டு விழாவிலும் அவர் ஒரு முறை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மூத்தோர்கள் பற்றிய ஒரு சொற்பொழிவை நிகழ்த்தி சில பேர் நினைவில் வைத்திருக்கலாம். ஒசூரில் இருந்து நம்முடைய தருமபுரி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டார். சிறந்த பேச்சாளர். அவரை இதற்கு நமக்கு அறிமுகப்படுத்திய திருமதி அன்னபூரணி அவர்களுக்கு நாம் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். காரணம், ஒவ்வொரு கூட்டத்திற்கும் ஒரு சிறந்த பேச்சாளரை தேர்வு செய்வதில் சில சங்கடங்கள் இருந்தாலும் கூட திருமதி அன்னபூரணி அவர்களுடைய ஆதரவின் காரணமாக இன்றைய நிகழ்ச்சி நடைபெறுகிறது. பலரையும் நாம் வேண்டுகோள் விடுத்து இதை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று பலமுறை வேண்டுகோள் விடுத்து கொண்டே இருக்கிறோம். புதியவர்கள் கிடைப்பது மிகுந்த சிரமமாக இருக்கிறது. அதாவது ஒரு முறை மருத்துவர்களும் ஒரு முறை நமக்கு நாமேயும் நடத்துவது போன்ற ஒரு தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு வருகிறோம். பெரும்பாலும் மூத்தவர்கள் தங்களுடைய கருத்துக்களை இம்மாதிரியான கலந்துரையாடலில் கலந்து கொண்டால் ஒரு நண்பர் தெரிவித்தது போல நினைவாற்றல் அதிகமாக பெருகும். வீட்டிலேயே இருந்து கொண்டு நம்மிடையே யாரும் பேசுவதற்கில்லை, நம்மோடு கலந்து பேசுவதற்கு தொலைபேசியில் அழைப்பதற்கும் அழைத்து பேசுவதற்கும் நேரம் இல்லை. அழைத்தால் அவர்கள் அதற்கு தயார் நிலையில் இருக்க வேண்டும், நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம். இம்மாதிரி மூத்தவர்களுடைய பல்வேறு பிரச்சனைகளை நாம் நாள்தோறும் சந்தித்து வருகிறோம். 2020 பெங்களூரில் உள்ள நிமான்ஸ் மருத்துவ பல்கலைக்கழகம் மூத்தவர் பிரிவு நமக்காக இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்த டெக்னிக்கல் சப்போர்ட், தொழில்நுட்ப ரீதியாக நமக்கு உதவி செய்து வருகிறார்கள். அதை நாம் தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறோம். இந்த குழுவில் உள்ளவர்கள் தங்களுக்கு தெரிந்தவர்களை அறிமுகப்படுத்தி பேசுவதற்கு உதவி செய்யலாம், அவர்களாகவே பேசலாம், அல்லது கலந்து கொண்டு மற்றவர்கள் பேசுவதை கேட்கலாம். இம்மாதிரியான 3-4 வகையான ஏற்பாடுகள் தான் இந்த விஎம்எஸ் நெல்லிக்கனியினுடைய நோக்கம். இது ஏதோ மற்றவர்களுடைய, அதாவது கற்றலில் கேட்டலே நன்று என்று பெரியவர்கள் சொல்வார்கள். நம்மால் படிக்க முடியும், படித்ததை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடியதுக்கு ஒரு திறமை, சொல்வதை கேட்பதற்கும் ஒரு பொறுமை, நேரம் ஒதுக்குவது, இம்மாதிரி பல்வேறு வகையில மூத்தவர்கள் எல்லாம் அனுபவம் மிக்கவர்கள் இங்கே. எனவே இந்த அறிமுகத்தோடு திருமதி பவானி ரமேஷ் அவர்களை இன்றைய தலைப்பில் அவர் எடுத்துக்கொண்டது படிப்பது சுகமே என்ற தலைப்பு. படிப்பது சுகமே என்பது மிகப்பெரிய பொருள். அதாவது கற்றலில் கேட்டலே நன்று என்று நான் முதலில் சொன்னேன். இப்பொழுது படித்தால்தான் அதை மற்றவர்களுக்கு பேச முடியும். புத்தக கண்காட்சிகள், வீட்டிலே நூலகங்கள் ஏற்படுத்தி, அல்லது நூலக வசதி இல்லாதவர்கள் பொது நூலகத்திலே சென்று படித்து தினச்சரி நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை எல்லாம் கேட்டு மற்றவர்களுக்கு நாம் பகிர்ந்து கொள்வது ஒரு வாடிக்கை. எனவே நிர்வாக அனுபவம் உள்ளவர்கள் எல்லாம் நிறைய பேர் இதில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே இந்த மாதிரியான நிகழ்ச்சியில் நீங்கள் ஊக்கம் அளித்தால் தொடர்ந்து இதை சிறப்பாக நடத்த முடியும் என்ற ஒரு வேண்டுகோளை வைத்து திருமதி பவானி ரமேஷ் அவர்கள் பேசுவார்கள். அவர் பேசி முடித்த பின்பு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அவரோடு கலந்துரையாடல் செய்யலாம். அவர் ஒரு 30 நிமிடம் அல்லது அவருக்கு எவ்வளவு நேரம் முடியும் என்று அவர் தெரியாது, அந்த அளவுக்கு அவர் பேசக்கூடியவர். அவர் பேசி முடித்த உடனே கலந்து கொண்டவர்கள் நம்முடைய கருத்துக்களையும் அவரோடு பகிர்ந்து கொண்டால் அவருக்கு இன்னும் ஊக்கம் அளிக்கும் என்ற சிறிய அறிமுகத்தோடு நான் முடித்துக் கொள்கிறேன். திருமதி பவானி ரமேஷ் அவர்கள் தன்னுடைய பேச்சை தொடரலாம். நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம், மாலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி நிகழ்வுகள்ல கலந்துக்கிறது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா மூத்தோர்களின் சந்திப்பு அப்படின்றது இப்ப மிகப்பெரிய ஒரு சவாலா இருக்கு. இப்ப சார் சொன்ன மாதிரி நம்ம நினைக்கிறோம், நாங்க எல்லாருமே நினைச்சு சேர்ந்து பேசணும்னு நினைக்கிறோம், பட் எனக்கு பேசுறதுக்கு ஆள் இல்ல, நான் யார்கிட்ட பேச முடியும், போன் பண்ணா யாரும் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க, எல்லாரும் பிஸியா இருக்காங்க. சோ இப்படி காலம் ஓடிட்டு இருக்கிற சமயத்துல இந்த மாதிரியான ஒரு மூத்தோர்கள் சந்திப்பு அப்படின்றது
நம்ம மனதையும் உடலையும் வந்து புத்துணர்ச்சியா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். சோ இத வந்து முன்னின்று நடத்தி கொண்டிருக்கிற தங்கராஜ் சாருக்கும், இதுல பார்ட்டிசிபென்ட்ஸா வந்து ரெகுலரா கலந்துக்கிற அத்தனை பேருக்கும் என்னோட மறுமுறை ஒரு நன்றிகள், வணக்கங்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி நிகழ்வுகள்ல வந்து பார்த்தோம்னா, ஒவ்வொரு தலைப்புல நம்ம பேசுறப்போ, அந்த தலைப்பு சார்ந்த பல விஷயங்களை நம்ம வந்து அன்னைக்கு ஞாபகப்படுத்தி பார்க்கிறோம். இப்ப நம்ம சொல்றோம் மூத்தோர்களுக்கு நெறைய பேருக்கு வந்து மூத்தோர்களுக்குன்னே இல்ல. நான் சொல்றது வந்து மிடில் ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு கூட இப்ப அந்த ஞாபக மறதி வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்றது? டேப்லெட்ஸோ, மெடிசின்ஸோ எடுக்க தேவையில்ல. நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நான் பேசுறது ஏதாவது பிரேக் ஆகுதா உங்களுக்கு? கிளியரா இருக்கா? ஆமா பிரேக் ஆச்சோ? ஆமா, கொஞ்ச ஓ! நேரம் பிரேக் ஆகும். ஒரு கால் வந்தது. நான் அத கட் பண்ணேன். சோ அப்ப பிரேக் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே. சோ வந்து இந்த மாதிரியான மூத்தோர்கள் சந்திப்பு என்ன அப்டின்னா, நம்மளோட மனதிற்கும், நம்மளோட உடலுக்கும் வந்து உற்சாகம் தரக்கூடியது. அப்போ பல தலைப்புகள்ல நம்ம வந்து பேசுறப்போ என்ன ஆகுதுன்னா, பல விஷயங்களை நினைவு கூர முடியுது. ஓ! இந்த தலைப்பா? இத பத்தி நான் இத பேசலாமே. ஏன்னா நம்ம படிச்ச ஞாபகங்கள். சோ இதெல்லாம் வரும். இப்போ இந்த டாபிக் வந்து எப்படி நான் சூஸ் பண்ணேன்றத கண்டிப்பா நான் இங்க பதிவு பண்ணி ஆகணும். படிப்பது சுகமே அப்படின்ற டாபிக்ல தான் இன்னைக்கு சில விஷயங்கள் வந்து நம்ம எல்லாருமே கலந்துரையாட போறோம். அதுதான் நான் சொல்லணும். சோ இந்த தலைப்பு எப்படி எனக்கு வந்து தோணுச்சு அப்படின்னா, இப்போ ஒரு 12 நாட்களாக நாங்க வந்து ஹொசூர் புத்தக திருவிழா நடத்தி, நேத்தோட அத வந்து நிறைவு பண்ணியிருக்கோம். அந்த 12 டேஸ் பாத்தீங்கன்னா, ஒரு மேரேஜ் அப்படின்னா கூட நம்ம 1 நாள், 2 நாள் தான் வந்து ரொம்ப பெருசா வந்து வேலைகள்ல இருப்போம். ஆனா இந்த 12 நாட்கள் வந்து நிர்வாகிகள் அத்தனை பேரும் உணவின்றி, உறக்கமின்றி நெறைய எஃபோர்ட் எடுத்து இந்த 12 டேஸ் புக் ஃபெஸ்டிவல வந்து ரொம்ப ரொம்ப நல்லா ஆர்கனைஸ் பண்ணி, ரொம்ப நல்லா நடத்தினோம் ஹொசூர்ல. அப்ப நேத்து வந்து நிறைவு நாள். சோ அப்போ அந்த நிறைவு நாள் அன்னைக்கு வந்து எனக்கு இந்த தலைப்பு நான் யோசிக்கும்போது, இதுக்கு ஆப்ட்டா இருக்கிற மாதிரி நான் வந்து தலைப்பு எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். சோ எனக்கு இம்மீடியட்டா தோன்றது டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, படிப்பது சுகமே. ஏன்னா அவ்ளோ புத்தகங்களுக்கு நடுவுல நான் இருந்துட்டு வந்திருக்கிறேன் இல்லையா? சோ அதோட எஃபெக்ட் இம்மீடியட்டா இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த தலைப்ப நான் வந்து சூஸ் பண்ணேன். இது ஏன் வந்து இந்த தலைப்பு நான் வந்து சார் சொன்ன மாரி இது மிகப்பெரிய தலைப்பு தான். படிப்பது அப்படின்னா எவ்வளவோ விஷயங்கள் நம்ம வந்து படிக்கிறோம் இல்லையா? குழந்தைங்க கிட்ட கேட்டா அவங்களோட அகாடமிக்ஸ், அவங்க ஸ்கூல் படிப்ப பத்தி சொல்லுவாங்க. கொஞ்சம் மிடில் ஏஜ் இருக்கிறவங்க கிட்ட அவங்களுக்கு என்ன ப்ரொஃபஷன்ல இருக்கிறாங்களோ, இப்ப ஆசிரியர்கள் கிட்ட போய் கேட்டோம் அப்படின்னா, அவங்களுக்கு பிடிச்ச புத்தகங்கள பத்தி அப்படி ஒரு லிஸ்ட் சொல்லுவாங்க. பெரியவங்க கிட்ட போய் கேட்டோம் அப்படின்னா, அவங்க ஏற்கனவே படிச்ச புக்ஸ், இப்ப படிச்சுட்டு இருக்கிற புக்ஸ் அப்படி ஒரு லிஸ்ட் வரும். இப்ப படிப்பது அப்படின்றது வந்து பெர்சன் டு பெர்சன் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குமே வந்து அது வந்து மாறும். ஏன்னா படிக்கிறது அப்படின்றது வந்து நம்ம அறிவை வளர்த்துக்கிறதுக்கு. அந்த அறிவை வளர்த்துக்கிறதுக்கு ஒவ்வொரு ஏஜ் கேட்டகரி, ஒவ்வொரு ப்ரொஃபஷன்ல இருக்கிறவங்க ஒவ்வொரு மாதிரியான புத்தகங்களை விரும்பி படிச்சுட்டு இருக்காங்க. இதுல ஒரு விஷயம் நான் என்ன பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, அந்த காலத்துல எல்லாம் இந்த புத்தகம் படிக்கிறது அப்படின்றது நம்மளோட அன்றாட வாழ்வில் வந்து ஒரு ஒரு பார்ட் ஆஃப் லைஃபா இருந்தது. ஏன் அப்படின்னா பெரியவர்கள் நிறைய புத்தகங்கள் வாசிப்பாங்க. அப்பெல்லாம் புக்ஸே வந்து ரேர் இல்லையா? நிறைய மேகசின்ஸ் வரும், கல்கி வரும், குமுதம் வரும். இப்ப நம்ம பொன்னியின் செல்வன் பார்த்தோம் அப்படின்னா, இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அவ்வளோ பேர் அந்த புக்ஸ வாங்கி படிக்கிறாங்க. அப்போ அது ஒரு மோட்டிவேட் ஆகுது. ஓ! இந்த படம் வந்து எடுத்திருக்காங்க. இந்த கதைய நம்ம ஃபுல்லா படிக்கணும். அப்படின்ற மாரி ஒரு ஆர்வத்தை தூண்டுன மாரி அந்த கதைகள் போன வருஷம் நெறைய விற்பனையாச்சு. இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, அந்த காலகட்டத்துல படிக்கிறது அப்படின்றது பார்ட் ஆஃப் லைஃபா இருந்தது. இப்ப நான் நெறைய படிச்சாதான் வந்து என்னோட குழந்தைங்களுக்கு நான் கதை சொல்ல முடியும். என்னோட பேர குழந்தைங்களுக்கு நான் கதை சொல்லலாம். இன்னும் நெறைய விஷயங்கள நான் மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ப்ராடா இருந்தது. இப்ப அந்த காலத்துல இருக்கிறவங்கலாம் இப்ப அத ஃபீல் பண்ணுவீங்க. நீங்க உங்களோட காலேஜ் லைஃப்க்கு போனாலோ, இல்ல நீங்க வேலை பார்க்கறப்போயும், புத்தகங்கள எப்படி வீட்டுக்கு வாங்கிட்டு வருவீங்க? அத எப்படி எல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு அப்படியே நீங்க ரீகால் பண்ணி பாருங்க. சோ எவ்ளோ ஹேப்பியா இருக்கும்ல அந்த டேஸ். ஆனா இப்ப இருக்கிறவங்களுக்கு என்னன்னு பார்த்தோம்னா, அப்ப படிக்கிறது மட்டும் தான் ரொம்ப ப்ராடா, ரொம்ப சேனலைஸ்டா இருந்தது. ஆனா இப்ப இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா, படிக்கிறதுன்றது ஒரு விஷயம். பட் அதையும் தாண்டி இன்னைக்கு சோசியல் மீடியால எக்கச்சக்கமான விஷயங்கள் அவங்களோட கைக்குள்ளவே இருக்கு. மொபைல்குள்ளவே பார்த்தோம் அப்படின்னா, எல்லாமே உள்ள வந்துருச்சு. அப்படின்னப்போ படிக்கிறதுன்றது ஹேபிட் வந்து கொஞ்சம் குறையுதோ அப்படின்னு கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஒரு மாரி இருக்கு. ஐயோ! படிக்கிற பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டு இருக்கே அப்படின்னு நம்ம நெனைக்கிறோம். ஆனா ஹொசூர் புத்தக திருவிழாவை வச்சு பார்க்கிறப்போ, ஒவ்வொரு வருஷமும் அந்த புத்தகம் வாங்குறவங்களோட எண்ணிக்கை வந்து குறையவே இல்ல. அது எப்படி இருந்துச்சோ, அதே மாதிரியான லெவல்ல வந்து ரீடர்ஸ் அப்படின்றவங்க புத்தகங்களை வாங்கிட்டு தான் இருக்காங்க, படிச்சுட்டு தான் இருக்காங்க. அப்போ நான் வந்து பொதுவாவே என்ன பண்ணுவேன் அப்படின்னா, புத்தக திருவிழா நடக்கிற சமயத்துல வந்து ஆடியன்ஸ் கிட்ட இந்த ஏன் புத்தகம் வாசிக்கணும் அப்படின்ற விஷயங்கள நான் ஷேர் பண்றப்போ, முக்கியமா 2 விஷயங்கள ஷேர் பண்ணுவேன்.
ஏன் புத்தகங்கள் வாசிக்கணும் அப்படின்னா, சில புத்தகங்களை நான் படிக்கிறப்போ என்னோட அம்மா கிட்ட பேசுற மாதிரியோ, அப்பா கிட்ட பேசுற மாதிரியோ, இல்ல என்னோட ஆசிரியர் கிட்ட பேசுற மாதிரியோ, இல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர்கள் கிட்ட உரையாடுற மாதிரியோ அந்த அனுபவத்தை எனக்கு ஒவ்வொரு புத்தகமும் கொடுக்குது. ஒவ்வொரு புத்தகமும் வேற வேற விதமான அனுபவங்களை எனக்கு வந்து கொடுக்குது. அதே மாதிரி இப்ப என்னோட வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டா, நான் ஒரு இண்டிவிஜுவல் பர்சன், ஒரு மனிதனோட வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னை சுத்தி ஒரு குடும்பம் இருக்கு, சமூகம் இருக்கு. ஆனா என்னோட வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருக்கும் போது ஒரு புத்தகத்தை நான் படிக்கிறப்போ அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கைக்குள்ள நான் வந்து நுழையிறேன். அப்போ பல புத்தகங்கள் நான் படிச்சேன் அப்படின்னா பல விதமான வாழ்க்கையை என்னால வாழ முடியுது. அப்ப நம்ம நினைக்கிறோம், இந்த ஜென்மத்துல இந்த பேரோட நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், அவ்வளவுதான். ஆனா புத்தகங்கள் நிறைய படித்தவங்களோட வாழ்க்கை பார்த்தோம் அப்படின்னா அவங்க உலகமே ரொம்ப ரொம்ப வேற விதமா இருக்கும். அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பாக்குற கண்ணோட்டம், எப்படி அதை அணுகுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அதற்கு காரணம், ஒரு மனிதனால் பல மனிதர்களின் வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னா நிச்சயமாக புத்தகங்கள் வாசிக்கிறது மூலமாக, புத்தகங்களை படிப்பது மூலமாக மட்டும்தான். அப்போ அந்த புத்தகம் வாசிக்கிறது ஒரு சுகம். எப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த ரீடர்ஸ் கிட்ட எல்லாம் நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க புக்கு படிச்சுட்டே இருப்பாங்க. நம்ம ஏதாவது போய் பேசினா அவங்களுக்கு கோவம் வரும். இருங்க இருங்க, நான் புத்தகம் படிச்சுட்டு இருக்கேன், நான் அப்புறம் பேசுறேன் அப்படிம்பாங்க. ஏன்னா அவங்க அந்த உலகத்துக்குள்ள இருக்காங்க. அவங்களோட ரெகுலர் லைஃப்ல இருந்து தாண்டி அவங்க அந்த புத்தகத்துக்குள்ள டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் அவங்களுக்கு வந்து பிடிக்கிறது இல்ல. முழுமையாக அவர்களை வந்து ஈடுபடுத்தி கொள்றதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அப்போ பல மனிதர்களின் வாழ்க்கையை நான் வாழணும் அப்படின்னா சாத்தியம் இல்ல. நிச்சயமாக பிராக்டிக்கலா அது வந்து பாசிபிள் இல்ல. எப்ப பாசிபிள் அப்படின்னா, நிறைய புத்தகங்கள் வாசிப்பதன் மூலமாக ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனுஷியும் எப்படி அவங்களோட வாழ்க்கையை கடந்து வந்திருக்காங்க, இந்த மாதிரி விதமான சேலஞ்சஸ். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லீடர்ஸோட ஆட்டோபயோகிராபி புக்ஸோ பயோகிராபி புக்ஸோ படிக்கிறப்போ, ஓ இவர்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருந்திருக்கா, இவ்வளவு சேலஞ்சஸ் தாண்டி வந்திருக்காங்களா. நாம நினைக்கிறோம் நம்மளுக்கு தான் பிரச்சனை இருக்கு, ஓ எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது, எனக்கு மட்டும்தான் இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் வருமா, நான் தான் இவ்வளவு ஃபேஸ் பண்றேனா, நான் தான் ரொம்ப கஷ்டப்படுறேனா உலகத்துல அப்படின்ற மாதிரி நினைக்கிறப்போ, பல பேரோட வாழ்க்கை என்ன பண்ணும் அப்படின்னா, உன்னோட லைஃப் எவ்வளவு பெட்டர் தெரியுமா, எவ்வளவு பேர் எவ்வளவு விதமா கஷ்டப்பட்டிருக்காங்க. இப்ப ராமானுஜம் அவரோட புக்கு படிக்கிறப்போ எனக்கு என்ன தோணும்னா, கணித மேதை, அவரை பத்தி நான் குழந்தைங்களுக்கு சொல்லிட்டே இருப்பேன், அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு. ஃபார்முலா எழுதி பாக்குறதுக்கு வந்து ஒரு பேப்பர் கூட அவர்கிட்ட இல்ல. அப்போ அந்த மாதிரி அவர் கஷ்டப்பட்டு நிறைய ஃபார்முலாஸ் அவர் வந்து டிரைவ் பண்ணாரு அவரோட காலகட்டத்துல, வறுமை காரணமாக. இல்ல அங்க ஆடியோ சவுண்ட் ஏதோ கேட்டதுன்னு சொல்லிட்டு நானு உங்களுக்கு கேக்குதா இல்லையான்னு தெரியலையேன்னு வெயிட் பண்ணேன். கேக்குதா? கேக்குதுங்க பேசுங்க. ஓகே ஓகே ஓகே. அப்போ வந்து பல மனிதர்களின் வாழ்க்கை என்ன சார்? இடையிடையில கொஞ்சம் இந்த இது நிக்குது அப்படியே. ஓ ஓகே, அது எனக்கு ஏதாவது ஒரு கால் வந்தா நான் கட் பண்றேன்னா அதனால அது கொஞ்சம் பிரேக் ஆகுதுன்னு நினைக்கிறேன் சார். ஓகே. அது இதே நம்பர்ல பேசுறீங்களா, அதனாலதான் நினைக்கிறேன். ஆமா சார், ஆமா. இந்த நம்பரை பிரச்சனை தான். பேசுங்க. ஓகே சார். இப்போ வந்து நம்ம சொன்ன மாதிரி அப்ப பல பேரோட வாழ்க்கையை நான் வாழணும் அப்படின்னா ஒரே வழி, பல புத்தகங்களை படிக்கணும், அந்த கதாபாத்திரங்களோட நான் வந்து உள்ள போகணும். அப்ப நம்ம நினைக்கிறோம் அந்த ஸ்ட்ரகிள் அப்படின்றது, சேலஞ்ச் அப்படின்றது எனக்கு மட்டும்தான் இருக்கானா, நிச்சயமாக இல்லை. நம்மளை விட கஷ்டப்பட்டவங்க, சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிட்டு அச்சீவ் பண்ணவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. அப்ப லீடர்ஸா இருக்கட்டும், கண்டுபிடிப்பாளர்கள்லாம் எவ்வளவு இரவு பகல் தூங்காம ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சொல்றப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களோட வாழ்க்கை நம்மளுக்கு ஒரு பாடமா இருக்கு. இன்னைக்கு நம்ம அப்துல் கலாம் ஐயாவை பத்தி பேசுறோம் அப்படின்னா அவரோட வாழ்க்கை நம்மளுக்கு ஒரு பாடமாக இருக்கு. எப்படி பாடமாக இருக்குன்னா, அவரை படிக்கும் போதுதான் தெரியுது, ஓ இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு அவருக்கு எதுவுமே ஈஸியா கிடைக்கல. இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்க நினைக்கிறாங்க எல்லாமே ஈஸியா கிடைக்கணும், என் கையில எல்லாமே வரணும், ஒரு வேலை தேடுறேன்னா எனக்கு உடனே வேலை கிடைக்கணும், நான் ஏதாவது ஒண்ணு பண்றேன்னா உடனே கிடைக்கணும். நிச்சயமாக எதுவுமே உடனே கிடைச்சதுன்னா அந்த வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்காது. அப்போ ஒவ்வொரு சமயமும் ஒரு சேலஞ்சஸ ஃபேஸ் பண்ணி ஒரு விஷயம் கிடைக்கும் போதுதான் அதோட வேல்யூ, அது ரொம்ப வேல்யூபிளா இருக்கும் இல்லையா?
இப்போ ஒரு மரத்துல ஒரு பழம் இருக்கு, அது ஈஸியா கையில வந்ததுன்னா அதோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. ஆனா அதை கஷ்டப்பட்டு அதை பறிச்சோம் அப்படின்னாதான் அதோட சுவையை நம்ம வந்து அனுபவிப்போம். அதே மாதிரி புத்தகங்கள் வாசிக்கும் போது மட்டும்தான் எத்தனை பேர் வேணாலும் படிச்சு நம்மளுக்கு சொல்லலாம். ஆனா படிச்சு சொல்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த வேர்ஷன் அப்படியே மாறும். இப்ப ஏதோ ஒரு புத்தகம் நான் வந்து இப்போ நேத்து ஒரு புத்தகம் பார்த்தேன். கல் சிரிக்குது அப்படின்னு ஒரு புத்தகம் பார்த்தேன். அந்த புத்தகத்தை நான் எவ்வளவு அழகா அந்த கதையை படிச்சு அதே விதமா நான் சொல்லணும்னு நினைச்சா கூட அந்த ஆத்தர் என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ என்னால அப்படியே சொல்ல முடியாது. அப்ப என்னோட கொஞ்சம் ஸ்லாங்க நான் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் இன்டர்பிரட் பண்ணி உங்ககிட்ட அது வரும். இப்ப நீங்க மற்றவர்களுக்கு அதை ஷேர் பண்றப்போ வேற விதமாக அது போகும் இல்லையா? அப்ப அந்த புத்தகம் படிக்கிறதுக்கும் கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. கேட்கறதுன்றது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா எல்லா புத்தகங்களும் என்னால படிக்க முடியாது. ஏன்னா எனக்கு கஷ்டமா இருக்கு. இப்ப மூத்தோர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டினியூஸா ஒரு 1/2 hour படிக்கிறதே சேலஞ்ச் இல்லையா? சோ அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல நிறைய கேட்கறதுன்றது மிக மிக நல்லது. எப்போல்லாம் உங்களால முடியுதோ நேரம் இருக்கோ புத்தகங்களை நம்ம வாசிச்சோம் அப்படின்னா அதை விட ஸ்ட்ரெஸ் பர்ஸ்டர் எதுவுமே இல்லை. இன்னைக்கு சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் சொல்றாங்க, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு, நான் ரொம்ப டிப்ரெஸ்டா ஃபீல் பண்றேன், மைண்ட் அப்செட்டா இருக்கு, இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வருது. ஆனா நிறைய புத்தகங்கள் படிக்கிறவங்க கிட்ட போய் பார்த்தோம்னா அவங்க இந்த வார்த்தைகள் பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்னா அவங்க மைண்ட் ரிலாக்ஸ் பண்றதுக்கான ஒரே ஆயுதம், ஒரே வழி, ஒரே ஒரு என்ன சொல்றது அற்புதம் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க கையில இருக்கிற புத்தகம் மட்டும்தான். அந்த புத்தக வாசிப்பாளர்களுக்கு வந்து எதுவுமே கஷ்டம் தெரியாது. எந்த சேலஞ்சஸ் வந்தாலும் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவ்வளவு தூரம் அவங்க வந்து மைண்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச தோழிகள்ல 2 3 பேர் எனக்கு சொன்னாங்க, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்தா நான் நிறைய வந்து எனக்கு பிடிச்ச ஃபுட்டை சாப்பிடுவேன், எனக்கு பிடிச்ச ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுவேன் அப்படின்னு ஒருத்தர் ஷேர் பண்றாங்க. இன்னொரு ஒரு ஃப்ரெண்டு சொல்றாங்க, எனக்கு ரொம்ப டிப்ரெஷனா இருந்தா, எனக்கு ரொம்ப மைண்ட் அப்செட்டா இருந்தா நான் வந்து ஷாப்பிங் போவேன், நிறைய துணிமணிகள் எடுப்பேன். இப்படி பல பேர் என்ன பண்றாங்கன்னா அவங்களோட அந்த மனசுல இருக்கிற ஏதாவது ஒரு சிக்கல்களை போக்கணும் அப்படின்னா வேற ஒரு வழியை தேடுறாங்க. என்ன பண்ணா நான் ரிலாக்ஸ் ஆகலாம்? எதுவுமே நீங்க எங்கேயுமே போக தேவையில்லை. உங்களுக்கு பிடிச்ச புத்தகங்கள் ஒரு 10 புத்தகங்களை ஸ்டாக் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து மைண்ட் கொஞ்சம் அப்செட்டா இருக்கோ அழகா எடுத்து அந்த புத்தகத்தை வாசிச்சீங்க அப்படின்னாவே, அந்த புத்தகத்தோட கதாபாத்திரங்களுக்குள்ள நீங்க போயிட்டீங்க அப்படின்னாவே நிச்சயமாக உங்க உலகம் மாறுபடும். நீங்க இருக்கிற பத்தி நீங்க மறக்கணும் அப்படின்னா ஒரே வழி புத்தகங்களை வாசிக்கிறது. அப்ப படிப்பது சுகம் தானே இல்லையா? படிக்கிறது சுகமா இருக்கு. எப்ப சுகமா இருக்கு? நான் அந்த புக்ல இருக்கிற கதாபாத்திரத்துக்குள்ள போய் நான் ஒரு வாசகனா ஒரு வாசகியா அந்த புக்கை படிக்கிறப்போ படிப்பது எனக்கு சுகமா இருக்கு. அப்ப ஏன் படிக்கணும் அப்படின்ற காரணம் 2 விஷயம். ஒண்ணு, நான் வந்து பல பேரோட வாழ்க்கை வாழணும் ஆசைப்படுறேன், புத்தகம் படிக்கணும். இன்னொரு விஷயம், எனக்கு நிறைய பிரச்சனைகள், அப்பப்ப நான் மனம் சோர்வா இருக்கேன், என்ன பண்றது, ஒரு எனர்ஜி வேணும், புத்தகம் படிக்கணும். இவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளா இதை 2 வகையா பிரிக்கலாம். நிறைய வந்து அனுபவங்கள் எனக்கு வந்து புத்தகம் படிக்கிறத பத்தி. ஒரு சில வாசகர்கள் சொல்லுவாங்க, நான் வந்து ஒரு புக்கு வாங்கிட்டா அன்னைக்கு நைட்டே முடிச்சுட்டு தான் தூங்குவேன். ஏன்னா எனக்கு அதுக்கு மேல பொறுமை இருக்காது. ஒரு புக்கை வாசிக்கிறப்போ ஏன் பாதியில விடணும், படிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு முழுமையாக படிப்பேன் அப்படின்னு பல பேர் அவங்களோட விஷயத்த வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த புத்தக திருவிழால 2 3 அனுபவங்களை மட்டும் நான் வந்து ஷேர் பண்றேன். முதல் அனுபவம் பார்த்தோம் அப்படின்னா, நான் வந்து ஒரு 2வது படிக்கிற ஒரு மாணவனை வந்து சந்திச்சேன். அந்த மாணவன் அவங்களோட பெற்றோர்களோட வந்திருந்தான். அப்ப அந்த மாணவன் வந்து ஜென்ரலா நாங்க வந்து பேசிக்கிட்டோம். இந்த மாதிரி எங்க இருந்து வந்திருக்கீங்க என்னன்னு கேக்குறப்ப அவங்க ஹொசூர்ல தான் இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா அப்பா வந்து அந்த பையனை பார்த்து எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. எங்க பையன் வந்து ரொம்ப நல்லா வாசிப்பான் அப்படின்னு சொன்னாங்க. நான் கேட்டேன், எந்த மாதிரி புத்தகங்கள்ப்பா வாசிப்ப அப்படின்னு கேக்குறப்போ அவன் வந்து ஜென்ரலா அவனுக்கு பிடிச்ச சயின்ஸ், சோசியல் இது எல்லாமே சொன்னான். இதை தாண்டி நீ என்ன வாசிப்ப அப்படின்னு கேக்குறப்போ அவங்க அம்மா சொன்ன விஷயம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்ன சொன்னாங்க அப்படின்னா, இவன் வந்து ஒரு 3 வயசு இருக்கும் போதுல இருந்தே அந்த வார்த்தைகள் அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா. இந்த விதமான வார்த்தைகளையும் ரொம்ப ரசிச்சு அந்த பையன் வந்து வாசிப்பானா. இப்ப எங்கேயாவது ஒரு இடத்துல டிராவல் பண்றாங்க அப்படின்னா இவன் குழந்தையா இருப்பான், 3 வயசு இருப்பானா. ஆனா வந்து அந்த எழுத்த கூட்டி இப்ப கிருஷ்ணகிரி அப்படின்னா அந்த கிருஷ்ணகிரின்றத வாசிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவானா. மதுரை அப்படின்னா அதை வாசிப்பானா. அந்த சின்ன வயசுல அவனுக்கு ஒரு பேஷன், வாசிக்கிறது ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்ப அவங்க அம்மா அப்பா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நம்ம பையனுக்கு வாசிக்கிறது பிடிச்சிருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நிறைய குட்டி குட்டி புத்தகங்கள், கதை புத்தகங்கள், அவனுக்கு பிடிச்ச மாதிரியான புத்தகங்களை, பசில்ஸ், சோ அந்த மாதிரி புத்தகங்களை நிறைய வீட்டுல வந்து வாங்கி வச்சிருக்காங்க. இந்த பையன் எனக்கு என்ன ஒரு விஷயம் சொன்னான் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்னோட ஸ்கூல் புக்ஸை நான் படிச்சிருவேன், ஆனா டெய்லி நான் தூங்குறதுக்கு முன்னாடி வேற ஒரு புக்கை படிப்பேன் ஆன்ட்டி.
எந்த மாதிரி புக்கை படிப்ப அப்படின்னு நான் கேட்டேன். எனக்கு வந்து ஜோக்ஸ் ரொம்ப பிடிக்கும், பசில்ஸ் பிடிக்கும், அப்புறம் இந்த இன்வென்ஷன் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த இன்வென்டர்ஸ பத்தி படிக்கிறது பிடிக்கும். இப்படி நிறைய அந்த பையன் சொல்லிட்டே இருந்தான். எனக்கு அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. பரவாயில்ல, இந்த காலத்துல செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு குழந்தை எனக்கு வாசிக்கிறது பிடிக்கும் அப்படின்னா எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இல்ல. இன்னைக்கு மற்ற குழந்தைகள் எல்லாம் நம்ம வந்து பிடிச்சு இழுக்க வேண்டியதா இருக்கு. வா இந்த பக்கத்தை வாசி, இந்த புத்தகத்தை வாசி, நம்ம பிடிச்சு இழுக்கிறோம். ஆனா அந்த குழந்தை சொன்னது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, என் கையில இருக்கிற ஒரு புக்கை கொடுத்து நீ ட்ரை பண்றியா அப்படின்னு கேட்டேன். சோ அந்த குழந்தை ரொம்ப ரொம்ப அழகா பெரிய பெரிய வார்த்தைகள் இருக்கிற புத்தகம் அது. அப்ப அந்த பெரிய வார்த்தைகளை கூட அவ்வளவு அழகா வாசிச்சது எனக்கு நிச்சயமா மறக்கவே முடியல. அவங்க அம்மா அப்பா கிட்ட நான் சொல்லிட்டு வந்தேன், நிச்சயமாக இந்த குழந்தைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்றது, சிந்தனை, நல்ல சிந்தனை இருக்கு. ஏன்னா இந்த காலத்துல மொபைலும் அவங்க கிட்டதான் இருக்கு. அவங்க அப்பா கிட்ட ஒரு மொபைல் இருக்கு, அம்மா கிட்ட ஒரு மொபைல் இருக்கு. ஆனா அதை தாண்டி இந்த வாசிப்பு உலகம் வந்து அந்த குழந்தையை ஈர்த்திருக்கு அப்படின்னா எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த குழந்தையை அப்ரிசியேட் பண்ணி நான் ஒரு புத்தகத்தை பரிசா வாங்கி கொடுத்தேன். உடனே என்ன பண்ணா அப்படின்னா, அந்த புத்தகத்தை வாங்கினதுக்கு அப்புறமா வேகமா அதை ஓபன் பண்ணி அது யாரு ஆத்தர், எந்த வருஷம் எடிஷன், அது எவ்வளவு பக்கங்கள் இருக்கு, இந்த விஷயங்கள்லாம் அந்த பையன் வந்து பார்க்க ஆரம்பிச்சான். அப்ப அவங்க அம்மா எனக்கு ஒரு தகவல் கொடுத்தாங்க. இன்னைக்கு நீங்க வாங்கி கொடுத்த புத்தகத்தை இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அந்த பையன் முடிச்சுட்டு தான் தூங்குவான் மேடம். ஏன்னா அவ்வளவு அளவுக்கு அவனுக்கு வந்து வாசிக்கிறது பிடிக்கும். நான் நிஜமாகவே எனக்கு பல வருஷம் புத்தக திருவிழா அனுபவத்துல இந்த வருஷம் வந்து அந்த செகண்ட் ஸ்டாண்டர்ட் பையனோட அனுபவம் வந்து என்ன வந்து வேற ஒரு உலகத்துக்கு எடுத்துட்டு போச்சு. சே, நம்ம எவ்வளவு புவரா இருக்கும் வாசிக்கிறதுல. நான் ஒரு புத்தகத்தை எடுத்தா 1 மாசம் ஆக்குவேன் முடிக்கிறது. பிராக்டிக்கலா நான் பார்த்தேன் அப்படின்னா 1 மாசம் எடுத்துப்பேன். ஆனா அந்த குழந்தைகிட்ட இருந்து நான் ஒரு விஷயம் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஒரு புத்தகம் சின்ன புத்தகமா இருந்தா எடுத்தா நம்ம உடனே முடிச்சாதான் அது வந்து அந்த சுவாரஸ்யம். இப்போ ஒரு மூவி போறோம், ஒரு சினிமா பாக்குறோம், அந்த 3 மணி நேரத்து சினிமாவை ஒரே தடவை தானே பாக்குறோம் இல்லையா? 1 ஹவர் பார்த்துட்டு நம்ம ஒரு பிரேக் கொடுக்கறது இல்லைல்ல. அந்த 3 மணி நேரம் நம்மளால உட்கார்ந்து அந்த சினிமாவை பார்க்க முடியுது அப்படின்றப்போ இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்க கிட்ட வந்து நம்ம வந்து அதை இன்சஸ்ட் பண்றோம். ஆனா இந்த குழந்தை வந்து எனக்கு ஒரு பாடத்தை வந்து கத்து கொடுத்துட்டு போனான். இல்ல, நம்ம எடுத்தா அதை வந்து படிச்சிடணும், அப்பதான் அது சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு நல்ல அனுபவம் வந்து அந்த குழந்தை மூலமா வந்து கிடைச்சது. சோ இந்த மாதிரி சொல்றப்போ இந்த வாசிப்பு பழக்கம் அப்படின்னு பாக்குறப்போ படிப்பது சுகமே. எப்படி எல்லாம் சுகம் அப்படின்னா அந்த அதான் நான் சொல்ற மாதிரி அந்த உலகத்துக்குள்ள போனவங்களுக்கு வந்து தெரியும். இன்னைக்கு மூத்தோர்கள் நிறைய பேர் வந்து அவங்களோட பேர குழந்தைகளுக்கு கதை சொல்றீங்க. எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்கும் இல்லையா? பேர குழந்தைங்க வந்து கதை கேட்பாங்க. தாத்தா எனக்கு ஏதாவது ஒரு கதை சொல்லுங்க, பாட்டி எனக்கு ஏதாச்சும் ஒரு கதை சொல்லுங்க அப்படின்றப்போ நம்மளோட கதை ஓனா ஒரு கதை நம்ம எடுத்து விடுவோம். அந்த காலத்துல ஒரு ராஜா இருந்தாரு அப்படின்னு சொல்லி எடுத்து விடுவோம். சோ அந்த கதைகள்லாம் எப்படி நம்மளுக்கு உருவாகுது, எப்படி நம்ம வந்து அந்த கதைகளை சொல்றோம் அப்படின்னா புத்தகம் வாசிச்சதுனாலதான் நம்ம சொல்றோம். ஒரு புத்தகம் கூட வாசிக்காதவங்க கிட்ட போய் ஒரு கதை கேட்டா அவங்க சொல்லுவாங்களா அப்படின்னா நிச்சயமா சொல்ல மாட்டாங்க. அப்படியே சொன்னாலும் அந்த கதையை ரசிக்க முடியாது. புத்தகம் வாசிச்சு சொல்ற கதை சொல்றதுக்கும் புத்தகம் வாசிக்காம ஜென்ரலா கதை சொல்றவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஏன்னா புத்தகம் வாசிச்சவங்க வந்து அந்த கதையை ரொம்ப ரசனையா ரொம்ப அழகா அந்த குழந்தைங்களுக்கு எடுத்துட்டு போவாங்க. ஆனா வாசிப்பு பழக்கம் இல்லாதவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க மைண்ட்ல தோன்ற விஷயத்தை கதையாக கொடுப்பாங்க. அப்ப இதுதான் 2 வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான். அப்ப இந்த வாசிப்பு பழக்கம் நிச்சயமா நம்ம உடம்புக்கு, நம்ம மைண்டுக்கு பெரிய பெரிய ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து வாசிக்கிறது. அப்ப நிறைய பேருக்கு சந்தேகம் வரும், நான் வந்து சின்ன வயசுல நிறைய புத்தகம் வாசிச்சேன், இப்ப எனக்கு வயசாயிடுச்சு, எனக்கு கொஞ்சம் கண் பார்வை வந்து என்னால சரியா போக்கஸ்டா வாசிக்க முடியல, நான் என்ன பண்றது அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல, அதாவது வாசிக்க முடியாத சமயத்துல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்ப நம்ம ஆடியோ புக்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி புக்ஸை நம்ம வந்து தாராளமாக கேட்கலாம். ஆனா என்னால முடியும், ஒரு 10 நிமிஷம் என்னால வாசிக்க முடியும் அப்படின்ற சமயத்துல ஏதாவது ஒரு உங்களுக்கு பிடிச்ச புத்தகம், அது வந்து கதை புக்கா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு பிடிச்ச நாவலா இருக்கலாம், இல்ல எப்படிப்பட்ட புத்தகமா கூட இருக்கலாம். அது லிட்ரேச்சரை பத்தி இருக்கலாம், கணிதத்தை பத்தி இருக்கலாம், அறிவியலை பத்தி இருக்கலாம், இல்ல யார பத்தியாவது இருக்கலாம். சோ இந்த மாதிரியான புத்தகங்களுக்குள்ள நீங்க போறப்பதான் அந்த உலகத்தை நிச்சயமா அது ஒரு வேற உலகத்துக்குள்ள நம்ம போயிட்டு வந்த மாதிரியான ஃபீலை வந்து இந்த வாசிப்பு நிச்சயமாக கொடுக்கும். அப்ப இந்த வாசிப்பு அப்படின்னு எடுத்துக்கிறப்போ எனக்காக தான் நான் வாசிக்கிறேனா இல்ல, மற்றவர்களுக்காகவும் இந்த வாசிப்பு பழக்கத்தை நம்ம வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கிறோம். என்ன சுத்தி இருக்கிறவங்க கிட்ட 3 தடவை நீங்க போன் பண்ணி பண்ணி இது கட்டாயி சொன்னீங்களா? சார் இப்போ பிரேக் ஆகுதா?
ஆகாதுங்க. பேசுங்க, நீங்க பேசுங்க. ஓகே ஓகே. ஏன்னா இப்ப எதுவும் கால் வரல. ஓகே. ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. இந்த கரண்ட் பிரச்சனை நிறைய. அப்படியா சார்? ஓ பேசுங்க. ஓகே ஓகே. ஆனா இப்ப எதுவும் கால்ஸ் வரல எனக்கு எதுவும். ஓகே ஓகே. வேற வேற ஏதாவது டிஸ்டர்பன்ஸ்? நெட்வொர்க் இஷ்யூவா இருக்குமோ என்னவோ தெரியல சார். ஆமா. ஓகே. அப்போ இந்த வாசிப்பு பழக்கம் அப்படின்னு எடுத்துக்கிறப்போ இந்த மாதிரி எனக்காக மட்டும் நான் படிக்க போறது இல்ல, என்னை சுற்றி இருக்கிற மக்களுக்கு நான் ஏதாவது ஒரு விஷயத்தை தகவலை கொடுக்கணும் அப்படின்னா. 2 பேரு காயத்ரி அண்ட் ராமானுஜம் மைக்க ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. மைக்கா மியூட் பண்ணீங்க 2 பேர். பேசுங்கம்மா. சரிங்க சார். அப்போ வந்து இந்த புத்தகம் வாசிப்பு வந்து என்ன மட்டும் என்ஹான்ஸ் பண்றதுக்காக நான் படிக்கிறது இல்ல, என்னை சுத்தி இருக்கிற என்னோட குடும்பத்துக்கு இருக்கிற உறுப்பினர்களுக்கும் என்ன சுத்தி இருக்கிற சமூகத்துக்கும் நான் ஒரு மெசேஜை கன்வே பண்றேன். ஏதாவது ஒரு கூட்டத்துல நான் ஏதோ ஒரு விஷயத்த பதிவு பண்ண போறேன், ஏதோ பேச போறேன், இல்ல என்னோட குடும்ப உறவினர்களை சந்திக்கும் போது ஒரு விஷயத்த நான் வந்து பதிவு பண்ணணும் ஆசைப்படுறேன் அப்படின்னா இந்த புத்தகங்கள் வாசிப்புன்றது என்ன பண்ணும்னா ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ப, நல்ல ஒரு விஷயத்த, ஒரு தகவலை நம்ம மத்தவங்களுக்கு கொடுக்கறப்போ நிச்சயமாக அது பயன்படுற மாதிரி இருக்கும். அப்ப இந்த புத்தக வாசிப்பு அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் அது. ஏன்னா வந்து புத்தகம் வாசிக்கிறதுக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா நிறைய புத்தகங்களை நான் போய் வாங்கணும். ஆனா என்னால இப்ப போய் வாங்க முடியல. நான் யாரையாவது டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியதா இருக்கு. ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. இப்ப நம்மளுக்கு ஆன்லைன்ல புக் பண்ணா கூட நம்மளுக்கு புத்தகங்கள் நம்ம வீடுகளை தேடி வருது. அப்ப அந்த மாதிரி விஷயத்தை நாம பயன்படுத்திக்கலாம். இல்ல எனக்கு அந்த மாதிரி வாங்கி படிக்க வேண்டாம், நான் ஒரு நூலகத்துக்கு போய் படிக்கிறேன், என்னைக்காவது ஒரு நாள், மாசத்துக்கு ஒரு நாளோ அந்த மாதிரி நீங்க மெம்பரா சேர்ந்துட்டு புத்தகங்கள் ஒரு 2-3 புக்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு படிச்சுட்டு திரும்ப நீங்க ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்கலாம். அப்ப இந்த புத்தக வாசிப்பு மூத்தோர்களுக்கு எந்த வகையில பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு பாக்குறப்போ அவர்களை சுத்தி எல்லாருக்குமே வந்து பிரச்சனைகள் குடும்பத்துல கண்டிப்பா இருக்கும். ஏன்னா பிரச்சனை இல்லாம மனுஷங்க யாருமே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட பிரச்சனைகளை ஓவர் கம் பண்றது எப்படி, இதுல இருந்து எப்படி நான் வெளியில வர்றது, என்னோட மைண்ட் வந்து மாறவே இல்லை, அந்த பிரச்சனையை பத்தி தான் நான் யோசிக்கிறேன், எனக்கு உடம்பு சரியில்லை அதை பத்தி தான் எனக்கு தாட் வருது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களோட அந்த பிசிக்கல் பிரச்சனை, உங்க உடம்பு பிரச்சனையா இருந்தாலும் இன்னும் மனம் ரீதியான பிரச்சனைகளா இருந்தாலும் அதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்னா ஒரே விஷயம், ஏதாவது ஒரு புத்தகத்தை கையில எடுக்கணும். மாத்திரைகள் எடுக்க வேண்டாம். எனக்கு தலைவலிக்குது, எனக்கு வந்து ரொம்ப அப்செட்டா இருக்கு, நான் மாத்திரை போட்டு தூங்குறேன், வேண்டாம். நீங்க புத்தகங்களை வாசிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அதுவே வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாளடைவுல அந்த பழக்கம் வர 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 உங்களுக்கு மாத்திரை இல்லாமலே நீங்க நிம்மதியா தூங்கலாம். ஏன்னா அந்த வாசிப்பு அப்படின்றது உங்க மனசை வந்து பண்படுத்தும். ஏன்னா நிறைய பேருக்கு உங்களுக்கு வந்து வாசிப்பெல்லாம் நீங்க நிறைய பண்ணிருப்பீங்க. ஏன்னா இந்த வயசுல இருக்கும்போது நிறைய பண்ணிருப்பீங்க. ஆனா இப்போ தற்காலிகமா உங்களால பண்ண முடியாத சூழல் இருக்கலாம். அப்போ இதை விடாம அட்லீஸ்ட் என்னால வந்து ஒரு 5 நிமிஷம் என்னால வாசிக்க முடியும், தாராளமா வாசிங்க. நல்ல வெளிச்சம் இருக்கிற இடத்துல, நீங்க வந்து வீட்டுக்குள்ள இல்லாம கொஞ்சம் அந்த காரிடர்ல வராண்டால உட்காந்துட்டு அழகா ஒரு 5 to 10 மினிட்ஸ் நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் எல்லா மூத்தோர்களுக்கும் இருக்கு, அது நல்ல பழக்கம். அதே மாதிரி ஏதாவது ஒரு புத்தகத்தை நீங்க அந்த புத்தக உலகத்துக்குள்ள போய் அது ஒரு 5 மினிட்ஸ் அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் அப்படி அந்த வாசிப்பு பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து உங்களோட அந்த ரெகுலர் லைஃப்லயே அப்படி கொண்டு வரலாம். நான் நைட்டு தூங்குறதுக்குள்ள ஒரு 2 பக்கம் வாசிக்கணும், இல்லைன்னா காலைல எந்திரிச்சோடனே மைண்டு ஃப்ரெஷ்ஷா இருக்கு, நான் வாக்கிங் போறேன், வாக்கிங் போயிட்டு வந்துட்டு நான் புத்தகம் வாசிக்கணும். இப்படி ஏதாவது ஒரு வரைமுறை வச்சுக்கிட்டோம்னா மாத்திரைகளே இல்லாம பெருசா ஏதோ டென்ஷன் இல்லாம, இப்ப அல்சைமர்னு சொல்றோம் இல்லையா, சோ அது நிறைய பேருக்கு, மூத்தோர்களுக்கு மட்டும் கிடையாது, இன்னைக்கு இருக்கிற நிறைய பேருக்கு வந்து அந்த மிடில் ஏஜ் தாண்டினவங்களுக்கு கூட அந்த பாதிப்பு இருக்கு. அப்போ நிறைய வார்த்தைகளை நம்ம படிக்கிறப்போ, நிறைய புது விஷயங்களை கத்துக்கிறப்போ நம்மளுக்கு வந்து அவ்வளவு சீக்கிரமாக அந்த மெமரி, அந்த லாஸ் வராது, மறதி நோய் வராது. நிறைய புத்தகங்கள் மூலமாக நிறைய உலகம் இந்த சென்ஸ் வந்து ஒவ்வொரு புத்தகம் எழுதின அந்த ஆத்தரோட உலகத்துக்குள்ள நம்ம வந்து போக முடியும். உங்களுக்கு பிடிச்ச புத்தகம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்பேஸ பத்தி தெரிஞ்சுக்கணுமா, நீங்க அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. இல்ல எனக்கு ஹிஸ்டரி ரொம்ப பிடிக்கும், அந்த காலத்து ராஜாக்களை பத்தி நான் படிக்கிறது பிடிக்கும், வாங்கி படிங்க. இப்ப வாங்குறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா வந்து நம்ம ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்கு. இல்ல எனக்கு லைப்ரரி பக்கத்துல இருக்கு, நான் மாசத்துக்கு ஒரு முறை போலாம் அப்படின்னா தாராளமா நீங்க போய் மெம்பரா சேர்ந்து படிக்கலாம். அப்ப இந்த வாசிப்பு வந்து ஒரு பழக்கம் தான். ஆனா அந்த பழக்கம் நிச்சயமாக ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம லைஃபவே மாற்றக்கூடிய ஒரு சவால், ஒரு அற்புதம் வந்து அந்த புத்தகத்துக்குள்ள வந்து இருக்கு. அப்போ புத்தகம் வாசிப்பவர்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை
ஓவர் கம் பண்றது எப்படி அப்படின்ற விஷயத்த, அந்த நுட்பத்தை அவங்க வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அதனாலதான் பார்த்தோம் அப்படின்னா புத்தகம் வாசிப்பவர்களும் சரி, புத்தகம் எழுதுறவங்களும் சரி, கண்டினியூஸா அவங்க வேலையை பண்ணிட்டு இருக்காங்கன்னா என்ன காரணம் அப்படின்னா அவங்க வேற வேற ஒரு விஷயத்தை வந்து யோசிச்சுட்டு வேற வேற உலகத்துக்குள்ள அவங்க வந்து போறதுக்கு தயாரா இருக்காங்க. ஆனா வாசகர்களா இருக்கிறவங்க எப்ப நிறைய புத்தகங்கள் வாசிக்கிறாங்களோ நம்மளோட உலகமும் ரொம்ப 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 பெருசு அப்படின்றதோட இன்னைக்கு அடுத்த நிறைய பேர் வந்து பேசணும் இதுல. சோ எல்லாரோட கருத்துக்களையும் இதுல வந்து பதிவிடுங்க. நன்றி சார், வாய்ப்புக்கு நன்றி. பேச விரும்புறவங்க கேட்கலாம். இப்ப எனக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு இது, பாரதி புத்தகாலயம்னு ஒரு நிறுவனம் இருக்கு, நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. அவங்க புத்தகம் பேசுதுன்னு ஒரு இதழ் மாதம் மாதம் வெளியிடுறாங்க. அதுல வந்து என்னென்ன புஸ்தகத்தை படிக்கலாம் அப்படிங்கிறத பத்தி ஒரு கட்டுரைகள் நிறைய வருது. அது மாதிரி எதை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்றது கூட ஒரு புஸ்தகம் வருது. நன்றிங்க, பேசுங்க. மாலை வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார். இந்த மேடம் வந்து ஒசூர்ல நடந்த புத்தக திருவிழாவை பத்தி முதல்ல ஆரம்பத்துல பேசினாங்க. அந்த புத்தக திருவிழாவில் முன்னாள் சீஃப் செக்ரட்டரி இறையன்பு IAS அவர்கள் ஆற்றிய ஒரு உரையை நமது குழுவின் மூலமாக பகிர்ந்தார்கள். அதை நான் முழுவதுமாக கேட்டேன். ஆகா, அவர் ஆரம்ப காலத்தில் அக்ரிகல்ச்சர் ஆபீசராக ராயக்கோட்டையில் பணிபுரிந்து, எலமங்கலத்தில் பணிபுரிந்து, பாலக்கோட்டில் பணிபுரிந்த அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அவரு அதுல ரொம்ப விளக்கி கூறினார்கள். நான் அதை கேட்டு ரொம்ப அகமகிழ்ந்தேன். அதனால் அவர் அந்த எவ்வளவு புத்தகம், அவருடைய புத்தகங்கள்லாம் நான் படித்திருக்கிறேன். இருந்தாலும் அது ஒரு காலம். ஏனென்றால் இப்போது வயதாகிவிட்டது. புத்தகம் படிப்பதென்றால் கண்ணில் தண்ணீர் வருகிறது. பள்ளிக்கூடம் படிக்கும் பொழுதே புத்தகம் எடுத்து படிக்க ஆரம்பித்தால் உடனே தூக்கம் வந்துவிடும். உடனே தூக்கி விடுவேன். அப்படியாப்பட்ட நிலைமைதான் எனக்கு இருந்தது. இருந்தாலும் இந்த படிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் எனக்குள் உள்ளது. நாங்கள் வருவாய்த்துறையில், கலெக்டர் ஆபீஸ்ல நாங்கள் வருவாய்த்துறையில பணியாற்றவங்கெல்லாம் அதிகமா பேச மாட்டாங்க. ஆனா எழுத்துல ரொம்ப டிராப்டிங், நோட்டிங் எல்லாம் வச்சானா அது பிரமாதமா இருக்கும். அதுக்கு காரணம் பழைய ஃபைல்ஸ் எல்லாம் படிக்கிறது. நான் தருமபுரி கலெக்டர் ஆபீஸ்ல ரெக்கார்ட் கீப்பரா ஒரு 1 வருஷம் 2 வருஷம் பணியாற்றினேன். அப்ப ரெக்கார்ட்ல ஹார்ட் டிஸ்போசல் ஒண்ணு இருக்கு, ஹார்ட் டிஸ்க். அது 40 வருஷம் ஹார்ட் டிஸ்க். அதுக்கப்புறமா அதை ரீடைன் பண்ணுமாங்கிறது அதை நம்ம ரெவ்யூ பண்ணி அதை வச்சுப்பாங்க. அந்த டிஸ்போசல்ல பழைய காலத்துல 40 வருஷத்துக்கு முன்னால நம்ம முன்னோர்கள்லாம் எப்படியாப்பட்ட டிராப்டிங், எப்படியாப்பட்ட நோட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் நான் எடுத்து அப்ப படிச்சு தான் என்னோட கலெக்டர் ஆபீஸ் பணியில நான் என்னோட நோட்டிங் அண்ட் டிராப்டிங்லாம் நான் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணிட்டேன். அதனால படிக்கிறது ஒரு சுகமே என்பதை நான் இது மூலமாக தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ரொம்ப மலரும் நினைவுகள். நினைவாற்றல் வந்து ரொம்ப அதிகம் சாருக்கு. இப்ப அங்கேயே போயிட்டாரு, பதிவரைக்கே போயிட்டாரு அவரு. ஆர்டிஸ் டிடிஸ் எல்லாம் பாக்குறதுன்றது அப்ப கருப்பு இங்க்ல எழுதுவாங்க, இன்டெலிபிள் இங்க் மாதிரி இருக்கும். அந்த பேனா தொட்டு மை பொட்டியில அதுல தொட்டு தொட்டு எழுதுவாங்க. அந்த நம்ம பீமராவ்னு ஒருத்தர் எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒசூர்ல இருந்தாரு. என்டிஸ் பீமராவ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த கட்ட பேனாவில் எழுதுனா அது அழியவே அழியாது, அது அப்படியே இருக்கும் 30 வருஷம் நாம இருந்தாலும். அதே போல அந்த கர்ணங்கள் வந்து அடமான கோப்புகள், அந்த பீமம கோப்புகள்லாம் அந்த காலத்துல கர்ணங்கள் எழுதுறதெல்லாம் கூட அழியாத ஒரு மை, அந்த மாதிரி எழுதுனாங்க. வேற யாராவது அந்த மாதிரி சொல்லுங்க, வேற யாராவது. வணக்கம். நீ யாருங்க? நான் சாய் பாஸ்கரன். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். தாசில்தார். சொல்லுங்க சொல்லுங்க. மேடம் பேசுற போது சொன்னாங்க படிப்பது சுகமே அப்படின்னு சொன்னாங்க. என்னோட அனுபவத்தில் என்னன்னா, படிப்பது சுகத்துக்கு மேல
படித்ததை அனுபவித்தது அதை விட சுகம் அப்படிங்கிறது என்னோட வாழ்க்கையில ஒண்ணு நடந்தது. எப்படின்னு கேட்டா, நான் ஆரம்ப காலத்துல இந்த டிடெக்டிவ் ஸ்டோரிஸ் தமிழ் அவன் அந்த மாதிரி புத்தகம்லாம் படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் இந்த ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரிஸ் படிக்கிறத ஆரம்பித்தேன். அதில் இந்த ஜெகசிற்பியன், சாண்டில்யன் இவங்கெல்லாம் எழுதின கதையெல்லாம் நிறைய படிப்பேன். அவங்க சொன்ன மாதிரி புக்கை எடுத்தேன்னா அதை முடிக்காம வைக்க மாட்டேன். அதில் கடல் புறாவோ யவனராணியோ ஏதோ ஒன்று தெரியல, ஏதோ ஒரு இதில் வந்து பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்கும் ஒரு பெரிய போர் நடந்தது அப்படிங்கிறத பற்றி நிறைய சொல்லியிருப்பார் சாண்டில்யன். அதில் ஒரு சின்ன ஃபுட் நோட் போட்டுருவார். இந்த இடம் வந்து இன்னும் திருச்சியிலிருந்து தஞ்சாவூர் போகிற வழியில் இருக்கு. ஹிஸ்டரி புக்கில் இதோட பேர் வந்து வெண்ணி பரந்தலைன்னு பேர். பட் இன்னைக்கு அது பரந்தலைங்கிற பேரோட இருக்கு. ஒரு பெரிய பொட்டல் காடாக தான் இருக்கு. ஒரு சின்ன பழைய கோயில் ஒன்று இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். நான் வந்து தஞ்சாவூரில் சர்வே ட்ரைனிங் போயிருந்தேன். உடனே இது எனக்கு ஞாபகம் வந்தது. ஞாபகம் வந்த உடனே என்னோட சர்வே ட்ரைனிங் மேட்ஸ்லாம் 2-3 பேரை கூப்பிட்டுட்டு ஒரு கார் என்கேஜ் பண்ணிட்டு அந்த இடத்த போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு போனோம். போனோடனே நிஜமாவே சாண்டில்யன் சொன்ன மாதிரி ஒரு பெரிய பொட்டல் காடு, ஒரு சின்ன ஒரு குட்டி பாலடைஞ்ச கோயில். கோயில்ல பெரிய கோயில் இல்லை, ஒரு சின்ன கோவில். நாங்கெல்லாம் போய் இறங்கின உடனே அந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு போய் அந்த ஊருக்காரங்க ஒரு 10 பேர் வந்துட்டாங்க. சார், என்ன சார் இந்த இடத்த நீங்கள் வாங்க போகிறீங்களா, அதுக்காகத்தான் பார்க்குறீங்களா, அப்படி இருந்தால் நீங்கள் வாங்காதீங்க சார். ஏன்னா இதை வாங்கினவங்க நிறைய பேர் வந்து பலவிதமான அனுபவங்கள் அடைஞ்சு நஷ்டப்பட்டிருக்காங்க, உயிர் விட்டுருக்காங்க, அதெல்லாம் நடந்திருக்கு. அதனால் நீங்கள் வாங்காதீங்க சார் அப்படின்னு சொல்லி உடனே நாங்கள் கேட்டோம். அது சரி, வாங்க வேணாம்னு சொல்கிறீங்களே, அதுக்கு என்ன காரணம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டோம். அவங்க சொன்னாங்க, அதெல்லாம் தெரியாது சார், ஆனால் நிறைய பேர் இந்த மாதிரி வாங்கி இந்த மாதிரி நஷ்டப்பட்டதை நாங்கள் அனுபவபூர்வமாக பார்த்துருக்கோம் அப்படின்னாங்க. அப்போ நாங்கள் சொன்னோம், இந்த மாதிரி இந்த இடத்த ஒரு பெரிய யுத்தமே நடந்திருக்கு, பல பேர் இந்த இடத்துல மாண்டிருக்காங்க, அதோட எஃபெக்டாக கூட இருக்கலாம், ஆனால் சரியாக தெரியல, அப்படி கூட இருக்கலாம் அப்படி சொன்னோடனே, அப்படியா சார், எப்படி சார் அது நடந்தது, எங்கே சார் நடந்தது சொன்ன உடனே, இந்த மாதிரி சாண்டில்யன் ஒருத்தர் எழுதினாரு, அந்த புக்கில் தான் இதை நாங்கள் தெரிஞ்சிட்டோம், இந்த இடத்த பார்க்கணுங்கிற ஆசையோட தான் நாங்கள் வந்தோம், வாங்க வரல அப்படின்னு சொன்னோம். அப்போ தான் சார், ஆமாம் சார், ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால ஒரு பெரியவர், கொஞ்சம் மொட்டை தலையாக இருக்கும், குட்டையமாக இருப்பாரு, அவர் வந்து 4 பேரை வந்து கூப்பிட்டு வந்து இதே மாதிரி காலேஜில் வந்து எல்லாம் பார்த்துட்டு போனார். அவர்கிட்ட நாங்கள் பேசும்போது அவர் வந்து சும்மா பார்க்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு, வேற ஒன்றும் சொல்லலை. இப்போ அவர் சொன்ன விஷயத்த நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியுது அப்படிங்கிற போல சொன்னாங்க. அது மாதிரி இந்த அனுபவத்தை வச்சவங்க எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சரி, அந்த ஊர்க்காரங்களுக்கே தெரியாத ஒரு சமாச்சாரத்தை இன்னொருத்தர் மூலமா, அதாவது சாண்டில்யன் மூலமா நாம தெரிஞ்சுக்கிட்டு அதை போய் அங்கே சொன்னது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவங்களும் அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணினாங்க. சரி சார், இத்தனை நாள் எங்களுக்கு இந்த விவரம்லாம் தெரியல, இப்போ இதை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், இனிமேல் யாராவது வந்தால் நாங்கள் இதை வந்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு பெரிய யுத்தம், பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்கும் நடந்த ஒரு யுத்தம். அது நடந்த பற்றி தான் இப்போ நம்ம பார்த்து பேசிட்டு இருக்கோம். இந்த அனுபவம் வந்து எனக்கு வந்து ரொம்ப பெரிய அனுபவமா இருந்தது. அதாவது படிப்பதில் சுகம், அதை அறிவதில் அதை விட சுகம். சரியா? நன்றி, நன்றிங்க. நன்றிங்க. வேற யாராவது அடுத்தது பேசுங்க. மைக் ஆன் பண்ணிட்டு பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். தங்கபாண்டியன் பேசுகிறேன் ஐயா. வணக்கம். வணக்கம் சார். ஐயா, இன்னைக்கு நாம வந்து ஒவ்வொருவரும் அரசாங்க வேலையிலோ தனியார் வேலையிலோ எந்த பணியில் இருந்தாலும் திறமையாக நாம் செயல்பட வேண்டும் என்றால் நமக்கு பின்னால் ஆயிரக்கணக்கான நூல்கள் இருக்கின்றன. நம்மை அறியாமல் ஒவ்வொருவரும் 100-200 நூல்களையாவது படிச்சிருக்கிறோம். அதனாலதான் நமக்கு இந்த அளவுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்திருக்குது. அறிஞர் அண்ணா அவர்கள் கன்னிமாரா நூலகத்திலே அவர் படிக்காத நூலே இல்லை என்று சொல்வார்கள். நூலகருக்கே தெரியாத நூல்கள் கூட இந்த இடத்தில் இருக்குன்னு அவருக்கு தெரியும். கேட்டா நூலகரே இது எடுக்க தடுமாடும் போது அவர் எடுத்து கொடுப்பாராம். ஒரு தரம் வந்து அறிஞர் அண்ணா அவர்களை உள்ளேயே வைத்து நூலக நேரம் முடிஞ்சதும் பூட்டிட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் வந்து திறந்து பார்க்கும்போது பூட்டியவருக்கே ஆச்சரியம், ஐயா நீங்க இன்னுமே படிச்சுட்டு இருக்கிறீங்களான்ட்டு.
ஆமா இப்ப இதுல என்ன ஆச்சரியம் இருக்கு, என்ன நேரம் இருக்கும் போல இருக்க அப்படின்னு கேட்டாராம். இல்லைங்க ஐயா, நேத்து பூட்டிட்டு போயிட்டோம், நீங்க ராத்திரி பூரா படிச்சிருக்கிறீங்க, இப்ப காலையில தேர்ந்து இப்பதான் வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு அவருடைய வாசிப்பு ஆர்வம் இழுத்துட்டு போகுது. சில நூல்களை படித்தால் முதல் வரியை படிச்சா கடைசி வரி வரைக்கும் இழுத்துட்டு போகும், ஒரு காந்த சக்தி மாதிரி. அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, அடுத்தது என்னன்னு. இந்த ஐயா முன்ன ஒருத்தர் ஐயா சொன்னார், அந்த மாதிரி சாண்டில்யன், ஜெகசிற்பியன், கோவி மணிசேகரன், சமுத்திரம், நாராயணன், இந்த மாதிரி சில சிறந்த ஆசிரியர்கள் எழுதிய நாவல்கள் எல்லாம் படிச்சோம்னா சாப்பிட கூட தோணாது, அந்த அளவுக்கு அதை இழுத்துக்கிட்டு போகும். அம்மா அவர்கள் சொன்னது போல இளமை காலத்திலிருந்தே மாணவர்கள் மனதிலும் இந்த வாசிப்பு பழக்கம் வந்துடணும், பெரியவர்கள் மத்தியிலும் வந்துடணும். நமக்கு உற்ற நண்பனாக இருக்கக்கூடியது சிறந்த நூல்கள் தான். அந்த நூல்கள் நம்மால் முடிந்த அளவுக்கு தினம் படித்து கொண்டிருக்க வேண்டும். நான் சமீபத்திலே ஒரு கல்லூரிக்கு சென்றிருந்தேன். அங்கே பேசிய போது எனக்கு ஒரு நூல் பரிசளித்தார்கள். அதை இன்றைக்கு கூட நான் படித்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் 50 பக்கமாவது படிக்கிறோம். அது மனதிற்கும் நம்முடைய சூழ்நிலைக்கும் ஆறுதலாக இருக்கிறது. இந்த தலைப்பு மிக நல்ல தலைப்பு, வாழ்க்கை பயனுள்ள தலைப்பு. இதை தேர்ந்தெடுத்தவர்களுக்கும் இது பற்றி பேசிய அம்மா அவர்களுக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்தவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உலக தலைவர்கள் என்று யாரெல்லாம் வாழ்க்கையில முன்னேறி இருக்காங்களோ அவங்க எல்லாம் ஆர்வத்தோட படிச்சதுனாலதான் முன்னுக்கு வந்திருக்காங்க. அது யாராலும் மறக்க முடியாது. வாய்ப்புக்கு நன்றி. நிறைய இப்ப நீங்க முன்னோர்கள் பற்றி நிறைய சொல்றீங்க. இப்ப ஆஃப் பண்ணிடுங்க, அந்த முனைவர் தங்கபாண்டியன் மைக் ஆஃப் பண்ணிடுங்க. சரிங்க, ஆஃப் பண்ணிடுங்க. அதுதான் இப்போ நமக்கு பழைய அண்ணாவுக்கு முன்னால இருந்து நிறைய பேரு, ஜவஹர்லால் நேரு, டாக்டர் அம்பேத்கர், இந்த மாதிரி அம்பேத்கர்லாம் வெளிநாடு போகும்பொழுது பெட்டி பெட்டியா பழைய புஸ்தகத்தை வாங்கிட்டு வருவார்னு சொல்லுவாங்க. படிச்சவங்களுக்கு தெரியாது. அவர் போனா அவர் லண்டன்லயே அங்கங்க எங்கெங்க படிக்க போனாரோ அங்கெல்லாம் முதல்ல போயிட்டு புக்கு வாங்கிட்டு அதை ஸ்டோர் பண்ணிட்டு, அவரும் பல ஏழ்மையில படிக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு பல நூல்களை படிச்சுதான் பல பட்டங்களை பெற்று பொருளாதார மேதை. அவர் எழுதாத சப்ஜெக்ட்ல ரிசர்வ் பேங்க் வர்றதுக்கு அவர் தான் காரணம். இரிகேஷனுக்கு பற்றி ஒரு பெரிய புஸ்தகம் எழுதியிருக்கிறாரு. இந்த மாதிரி பெண்கள் உரிமைக்காக ஒரு பெரிய போராடி அந்த இந்து சக்சஷன் ஆக்ட் லா கொண்டு வர்றதுக்கு சட்ட மந்திரியா இருந்து பண்ணாரு. அது மாதிரி நிறைய மேதைகள் எப்படின்னா வறுமையில படிச்சவங்க, அவங்க எல்லாம் வறுமையில. பெரியார் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப கம்மியான படிப்பு இருந்தா கூட நிறைய எழுதினாரு, நிறைய படிச்சாரு, மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ணாரு. ராஜாஜி சக்கரவர்த்தி ராஜகோபாலமா ஒசூர்காரவங்க தொரப்பள்ளி அக்ரஹாரம் பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவரு அந்த பிறந்து அங்க ஹைஸ்கூல்ல படிச்சுட்டு அவர் கவர்னர் ஜெனரல் வரையிலும் போயிட்டு அவரும் கம்பராமாயணத்துல நிறைய புக்கு எழுதினாரு. அன்னைக்கு அந்த காலத்துல அவர் வழக்கறிஞரா சேலத்துல வேலை பார்த்திருக்காரு, நகராட்சி தலைவர் இருக்காரு. இந்த மாதிரி பழைய மேதைகள் அப்படின்னு எடுத்தோம்னாக்கா இரா செழியனை பற்றி சொல்லுவாங்க. பார்லிமெண்ட்ல போயிட்டு அவர் லைப்ரரியில இருந்து எப்படி கேள்வி கேட்கறது, எப்படி பதில் வாங்குறது அப்படிங்கிறத பத்தி நிறைய செழியன் எப்ப பார்த்தாலும் பார்லிமெண்ட்லயே லைப்ரரியில தான் இருப்பாங்க சொல்லுவாங்க. இதெல்லாம் நமக்கு வரலாறு. இப்ப நாம என்ன பண்றோம், இந்த தலைப்புடைய நோக்கம் நம்ம படிக்க முடியல அப்படிங்கறது அவரு நாராயணன் சார் சொன்ன மாதிரி படிக்கிறதுக்கு யாரையாவது பேர பிள்ளைங்களையோ யாரையாவது படிக்க சொல்லி கேட்கலாம். இப்ப நம்முடைய நிலைமைக்கு வயதுக்கு தகுந்த மாதிரி போன்ல நிறைய பாக்குறோம். யாராவது ஒருத்தர் குடும்பத்தோட இருக்கிறவங்களோட இருந்து நீங்க படிங்க, அந்த மாதிரிதான் படிப்பாங்க. இந்த ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் போய் உபன்யாசம்னு சொல்லுவாங்க. கோயில்ல 10 நாள் 20 நாள் எல்லாம் கேட்பாங்க படித்தவங்க. அந்த பொன்னர் சங்கர் கதை நாங்கெல்லாம் சின்ன வயசுல கேட்டிருக்கேன். பொன்னர் சங்கர் கதை, ஹரிச்சந்திரன் கதை, உண்மையே பேசணும். இப்ப உண்மை பேசுதான். அதனால படிக்கிறதுக்கு முடியல அப்படிங்கிறத விட படிச்சவங்கள்ட்ட நம்ம உட்கார்ந்து பேசலாம். வேற யாராவது வணக்கம் சார், கலாவதி பேச சொல்லுங்க. மேடம் நல்லா பேசியிருந்தாங்க சார்.
அப்புறம் மற்றவங்களும் எல்லாம் நிறைய கருத்து சொன்னீங்க, நல்லா இருந்தது. எனக்கு தெரிந்த வரைக்கும் நானும் அந்த பக்கத்துலயே லைப்ரரி இருக்குங்க, அதுல மெம்பர்ஷிப் ஆகி புக் எடுத்துட்டு வந்து படிச்சிட்டு இருக்கேன். 15 கணக்கு நூல், 15 ஹிஸ்டாரிக்கல் நாவல், பொன்னியின் செல்வன் எல்லாமே. அது வந்து புஸ்தக திருவிழாவுக்கு வந்து ஈரோட்ல நடக்கும்போது நான் ஒரு 5-6 வருஷம் போயிருக்கேன் சார் அங்க போது. அப்புறம் இங்கேயும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். மைக் ஆன்லயே இருக்கு, ஆஃப் பண்ண முடியலையா தெரியல, சத்தம் கேக்குது. இந்த போஸ்ட் யாராவது ஆஃப் பண்ணீங்கன்னா பரவாயில்ல. தங்கபாண்டியன் சார் மைக் ஆஃப் பண்ணுங்க. அது அதான் சார், நிறைய புக் எல்லாம் வாங்கியிருக்கேன், வாங்கி படிச்சிட்டு இருக்கேன். பிள்ளைங்களுக்கும் பேர குழந்தைங்களுக்கும் வாங்கி கொடுத்துருக்கேன் சார், அவங்களுக்கு பிடித்தமான நூல் எல்லாம். இங்க நடக்கிறது எனக்கு இப்பதான், நான் இங்க வந்திருக்கேன், சேலத்துல நடக்கிறதுக்கும் நான் இன்னும் கலந்துக்கல. இது இனிமேல் தான் கலந்துக்கணும் சார். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அங்க பள்ளிக்கூடத்து பசங்க போகும்போது சர்டிபிகேட்லாம் கூட கொடுத்துட்டு இருந்தாங்க, எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க என்னன்னு அவங்க அது கலந்துக்கிட்டது வாங்கினதுக்கு அவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க ஈரோட்ல நான் பார்த்த வரைக்கும். அதனால இப்போ நம்ம அங்க போய் படிக்க முடிஞ்சா படிக்கலாம் லைப்ரரியில, இல்லாட்டி மெம்பர்ஷிப் ஆகி எடுத்துட்டு வந்து நம்ம வீட்லயும் வச்சு படிக்கலாம். நமக்கு அது வந்து நல்ல உபயோகமா இருக்கும். அதுல படிக்கும்போது என்னன்னா, மேடம் சொன்ன மாதிரி அந்த உலகத்துக்கே போயிடும். ஹிஸ்டாரிக்கல் நாவல் எல்லாம் படிக்கும்போது அந்த சீன், இயற்கை காட்சி, அந்த நதியில படகுல போகும்போது இதெல்லாம் உண்மையா மரம் செடி கொடிகள் எல்லாம் பார்த்துட்டு எங்க அவ்வளோ செழிப்பா இருந்தது அப்படின்னு சொல்லும்போது அப்படியே தத்ரூபமா நம்ம அந்த இடத்துலயே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும். அதெல்லாம் நம்ம படிக்கும்போது என்ஜாய் பண்ணலாம். வேற யாராவது பேசுங்க, பேசாதவங்க கொஞ்சம் பேசுங்க. ரேணுகா தேவி வந்திருக்காங்க, பேசலாமா? கோபால் பேசுறேன். பேசுங்க கோபால். அனைவருக்கும் வணக்கம். பேசுங்களா? பேசுங்க. இப்ப வந்து மேடத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நான் வீட்டுல வந்து குட்டி லைப்ரரியே வச்சிருக்கிறேன். முன்னெல்லாம் நிறைய புக்கு படிப்பேன். இப்ப ஆனா படிச்சா ரொம்ப மறந்துருது. அதனால எனக்கு வந்து ரொம்ப சோர்வாயிட்டேன். புக்கு படிச்சா மறந்து போகுது, ஏன் படிக்கணும் அப்படின்ட்டு நினைச்சிட்டு, ஆனா புக்கு வாங்குவேன், நிறைய வாங்கி இப்பயும் வச்சிருக்கிறேன். ஆனா படிக்கல. இப்ப அவங்க சொன்னது எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் மாதிரி இருந்தது. படிங்க, படிச்சாலும் அது வந்து மெமரியில இருந்துகிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் படிக்க ஆரம்பிக்கிறேன். நன்றி. கோபால் சார் பேசுங்க. படிப்பது சுகமே, கண்டிப்பா சுகமாது. ஏன்னா புக்கு நம்ம தங்கபாண்டியன் சார் சொன்னார் பாருங்க, அந்த மாதிரி ஒரு புத்தகங்கள் வந்து நம்ம எடுத்தோம்னா அதை முடிக்கிற வரைக்கும் கீழே வைக்க மனசு வராது. அந்த மாதிரி புத்தகங்கள்லாம் படித்தோம். ஆனா இப்போ அந்த நிலைமை என்னன்னா, ஒரு 5 பக்கம் படிச்சாவே கண்ணை சொல்லுது. அப்படியே படிக்க முடியல, அந்த மாதிரி இருக்குது. நிறைய புத்தகங்கள் படிச்சோம். இப்ப நீங்க சொன்னீங்களே நினைவு வரும்னு, ஒரே ஒரு புக்கை மட்டும் சொல்றேன். கள்ளிக்காட்டு இதிகாசம், கவிஞர் வைரமுத்து எழுதுறது. அதை படிச்சா இந்த வைகை டேம் கட்டின அந்த வரலாறு வந்து கதையா எழுதியிருக்காரு. மனசு ரொம்ப கலந்தது. அந்த மாதிரி அந்த சுற்றி இந்த கிராமங்கள், அந்த மக்கள் வந்து அப்ப எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் அதுல விவரிச்சு எழுதியிருக்காரு. அந்த மாதிரி புத்தகங்கள் படிக்கிறப்போ நம்மளை வந்து அறியாம நம்மளுடைய மனசு இழுத்துட்டு போயிடுறது இல்லை. அதனால புத்தகம் படிக்கிறது சுகம்தான். ஆனா நம்ம நாராயண சார் சொன்ன மாதிரி படிக்க முடியாத கண்ணில் தண்ணி வருதுங்கிறாரு அவரு. இப்ப எனக்கு என்ன வருதுன்னா தூக்கம் வந்துடுது. ஒரு 10 பக்கம் படிச்சாவே ரொம்ப நல்ல. அதனால நானும் இப்ப என்ன பண்றேன்னா படிச்சுட்டு தான் இருக்கேன். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 10 பக்கம் 15 பக்கம் படிக்கிறது, மறுபடியும் டைம் கிடைக்கிறப்ப மறுபடியும் கண்டினியூ பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணிருக்கோம். ஆகவே என்னுடைய கருத்துனா படிப்பது சுகம்தான், அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. நன்றிங்க சார், நன்றிங்க சார். அடுத்தது யாராவது பேசாதவங்க யாராவது? மணிமேகலை ஒருத்தவங்க நர்ஸா, அவங்க நிறைய குறிப்பு எழுதுறாங்க, ஒரு வரி பேசுங்கம்மா.
சார் வணக்கம் சார். அவங்க நான் அவங்க இப்பதான் வந்தேன் சார் நானு. ஹலோ வணக்கம், கொஞ்சம் சொல்லுங்க, வணக்கம். கொஞ்சம் லேட்டா இப்பதான் வந்தேன் சார். அதனால நான் ஆ. ஜஸ்ட் என்ன நடக்குதுன்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். புக்கை பத்தி நன்றி. நீங்க பேசிட்டு இருக்கீங்க. புக்ஸ் வாசிக்கிறது நல்லது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். புக்ஸும் ரொம்ப பிடிக்கும். வாசிக்கிறதும். நன்றிங்கம்மா, தேங்க்யூ சார். நன்றிங்கம்மா. அடுத்தது யாரா பேசுங்க. புதியவர்கள் வந்திருக்காங்க. இன்னும் யாரும் சண்முகம் சார் பேசுங்க சார். சண்முகம் சார், நேரு பேசுறாராட்டிருக்கு. நேரு சார் பேசுங்க. நேரு சார் பேசுங்க சார். ஒருத்தர், 2 பேர்ல யாராவது ஒருத்தர் பேசுங்க. நேரு சார். நான் நேரு பேசுறேன் சார். பேசுங்க நேரு சார், பேசுங்க. இப்போ இந்த டாபிக் எடுத்ததுனால எனக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வருது. இந்த சார் வேற ஒருத்தர் இப்ப சொன்னாரு, இந்த கடல் புறா, யவனராணி, இதெல்லாம் வந்து அந்த படிச்சு அந்த சமயத்துல அனுபவிச்ச அந்த உணர்வுகள் வந்து அப்புறம் சில இதெல்லாம் ஞாபகம் வந்தது. டெஃபினட்டா வந்து படிப்பதில் வந்து நிறைய கத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு நல்ல ஒரு தமிழ் வார்த்தை கத்துக்கினேன். அது என்னன்னாக்கா, அவ்வியம்ன்றது வார்த்தை எனக்கு முதல்ல தெரியாது. எனக்கு இந்த புக்கு அவர் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவ்வியம் பேசல், அவ்வியம்னாக்க பொறாமை வார்த்தைகள் படிச்சேன் நானு. அது வந்து அது இந்த தமிழ் வார்த்தை என்னால படிக்க முடிஞ்சுது. ஸோ அது இல்லாம வந்து ஔவையார் வந்து சொன்ன மாதிரி வந்து நல்லொழுக்கமும் இல்லை, உணர்வு நன்றி சார். சண்முகம் சார் பேசுங்க. வணக்கம் சார், அனைவருக்கும் வணக்கம். சண்முகம் பேசுறேன். நம்ம ஔவையார் வந்து நூல் பல கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பால் உடலை வளர்க்கும், நூல் அறிவை வளர்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படிப்பது சுகமே அப்படின்றது அந்த படிக்கிற கருத்தோட கதையோட படிக்கிறவரை தேர்ந்து போகும்போது அது ஒரு சுகமான அனுபவம்ன்றது. அப்போ நம்ம நண்பர்கள் 2 பேர் சொன்ன போல சரித்திர நாவலை படிக்கும்போது அந்த உணர்வுகளை கட்டுரை பற்றி சொன்னாங்க. அதிகமா படிக்கிறதுக்காகவே பாரத்லா முடிச்சு வந்த அம்பேத்கர் அவர்கள் மீண்டும் ஒரு முறை லண்டன் போயிட்டு அங்க உள்ள லைப்ரரிக்கு பக்கத்துல ஒரு ரூம் எடுத்துக்கிட்டு 1 மாதம் அங்க தங்கி இருந்து தான் பாரத்லா படிக்கும் போது படிக்காம விட்டு போன புத்தகங்கள்லாம் படிச்சுட்டு வந்தவர் டாக்டர் அம்பேத்கர். ஜவஹர்லால் நேரு பெரிய எழுத்தாளர், பேச்சாளர். அவர் வந்து பெரிய அறிஞர், உலகம் சுற்றியவர், உலகம் மேற்கும் தலைவர், ஐரோப்பாவில் படித்து வந்தவர். அவருக்கு படிக்கிறதுக்கு நேரம் குறைவா இருக்கும்போது பயணம் பண்ணும்போது காரில் படிச்சுட்டே போவார். ஒரு தடவை அவர் வந்து பார்லிமெண்ட் பில்டிங்ல இருந்து கீழே இறங்கும் போது லிப்ட் கட் ஆகிட்டு நின்று போச்சு. நின்று பண்ண உடனே எல்லாரும் பதறி போயிட்டாங்க. பிரைம் மினிஸ்டர் அந்த லிப்ட் நின்று போச்சு. என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு சொல்லி எல்லாரும் பதறிட்டு போச்சு. கொஞ்ச நேரம் ஒரு 1/2 மணி நேரம் ஓடி போய் வந்து அதை சரி பண்ணி அவரை வந்து லிப்ட்ல மூவ் பண்றாரு. அவரு அதிகாரி மேல போட்டிவார்னு எல்லாரும் நினைச்ச போது அவருடைய கண்ணோட்டமும் மனோபாவம் வேற மாதிரி இருந்தது. அவர் என்ன சொல்றாரு, இந்த லிப்ட் ரூம்ல ஒரு 4 புத்தகம் வச்சிருந்தா நீங்க லிப்ட் என்ன பண்ணாரு, நான் புத்தகத்தை படிச்சிருப்பேன் அப்படின்னு சொன்னார். அதே போல சுதந்திர போராட்ட வீரர் வந்து தூக்கு தண்டனை கொடுத்த போது பஞ்சாபை சேர்ந்த ஒரு கேப்டன் கடைசி நேரத்துல புத்தகத்தை படிச்சுட்டு தான் இறந்தார். தூக்கில தொங்கினார். உலகத்தை பெரிய அளவுல ஒரு நாட்டினுடைய தலைவராக, சிப்பாயாக தொடங்கி இந்த நாட்டினுடைய அரசனாக வாழ்ந்த நெப்போலியன் போனபார்ட் கடைசியாக கைது செய்யப்பட்டு ஒரு சிறையில வைக்கப்பட்ட போது வாரம் ஒரு முறை அவருக்கு வேண்டிய உடைகளும் துணிமணிகளும் அதோடு ஒரு புத்தகமும் விட்டு அனுப்புவார். அவர் அந்த புத்தகத்தை படித்து விட்டு
அடுத்த வாரம் வரும்போது அவர் படித்த புத்தகம் திரும்ப மெயின்லேண்டுக்கு வரும். மெயின்லேண்டு தான் அவருக்கு புத்தகம் போகும். அந்த அளவுக்கு நெப்போலியன் வந்து வாசிப்புல ரொம்ப ஆர்வமுடையாக இருந்தாரு. சிப்பாய் வாழ்க்கையில ஓய்வு நேரம் கிடைச்ச போதுதான் அவர் புத்தகத்தை படிச்சுன்னா அந்த மிலிட்டரியில பெரிய அதிகாரியா வந்து பிறகு அரசனாக ஆனதாக வரலாறு. இப்படி வரலாற்றுல நம்ம ஊர்ல ஜிடி நாயுடு கோயம்புத்தூர்ல இருந்தவர் விஞ்ஞானி, அதிசய மனிதர், விஞ்ஞானி, அடிக்கடி கேட்கலாம் போயிட்டு வருவார். நிறைய புது புது விஷயங்கள்லாம் செய்து கொடுத்தாரு. அவருக்கு படிக்கிறதுக்கு நேரம் கிடைக்கிற புத்தகங்கள் நிறைய இருந்த போது அவர் ஒரு வழியை கையாட்டார். கோயம்புத்தூர் சென்னை ரயில ஒரு டிக்கெட் வாங்கிட்டு அவரு அந்த ஸ்லீப்பர் கோச்சில் படிச்சுக்கிட்டே போவாரு. திரும்பி சென்னை டு கோயம்புத்தூர் ஒரு டிக்கெட் வாங்குவாரு. அந்த ரயில படிச்சுக்கிட்டே வருவார். ஸோ அந்த மாதிரி படிக்கிறதுக்காக ஒரு நேரத்தை ஒதுக்கி வேற வகையில் அவருக்கு நேரம் கிடைக்காத போது இந்த மாதிரி வழிமுறையில படித்தவர் ஜிடி நாயுடு. மனநிலையை பற்றி, மனோதத்துவம் பற்றி ஜேம்ஸ் ஆலன் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. பாபு சிதம்பரம் பிள்ளை அதை வந்து தமிழ்ல மொழிபெயர்த்துதான் ஒரு அருமையான புத்தகம். பல பேருடைய மனங்களை மாற்றி நல்வழிக்கு கொண்டு வந்து அவர்கள் சிறப்பாக வாழ்வதற்கு வழிவகுத்த ஒரு புத்தகம். நிறைய நண்பர்கள் இருப்பாங்க புத்தகத்துக்கு. மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, தற்கொலை எண்ணம் கொண்டவங்க, ஏதோ ஒரு வகையில மன அழுத்தத்தில் இருந்தவங்க, குடும்ப ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த புத்தகம் பெரிய அளவில். நன்றிங்க சார். நன்றிங்க சார். மணி 5 மணிக்கு மேல ஆயிடுச்சு. இப்ப இன்னும் யாராவது இன்னும் நிறைவுரையா பவானி ரமேஷ் என்ன சொல்றாங்கன்னு கேட்டுக்கலாம். இல்ல வேற யாராவது லக்ஷ்மின்னு ஒருத்தர் இருக்காங்க. புதுசா யாராவது வெறும் ஒரு நிமிஷத்துல ஏதாவது பேசுறதுன்னா பேசலாம். ஏன்னா இப்ப நிறைவு கருத்தா முடிச்சிடலாம். அனைவருக்கும் நன்றி. நிறைய விஷயங்கள் வந்து நீங்களும் ஷேர் பண்ணீங்க. அந்த காலத்து நினைவுகளை வந்து மீட்டெடுக்கிறதுக்கு இந்த 1 மணி நேரம் நிச்சயமா நம்மளுக்கு வந்து ரொம்ப 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 பயனுள்ளதா இருந்திருக்குன்றது என்னால பார்க்க முடியுது. ஏன்னா அந்த காலத்துல படிச்ச புத்தகங்கள் ஃபுல்லா நம்மளுக்கு மறக்காது. ரொம்ப டீப்பா நம்ம வேணா மறந்திருக்கலாம் நம்ம. பட் மேலோட்டமா நம்ம என்ன கதை, என்ன படிச்சோம், என்ன வரலாறு, இதெல்லாம் நம்ம மனசுல ரொம்ப ஆணித்தரமா பதிஞ்சிருக்கும். அதை நிறைய பேர் ஷேர் பண்ணீங்க. ரொம்ப அழகான வாய்ப்பு கொடுத்த வயோமான டீமுக்கும், தங்கராஜு சார், மற்ற மூத்தோர்கள் இதுல கலந்துகிட்ட அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய நன்றி. ஏன்னா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு டாபிக்ல நீங்க டிராவல் பண்ணிட்டே இருக்கீங்க. அப்ப அந்த டாபிக்ல டிராவல் பண்றதே நீங்க ஒரு புத்தகம் படிக்கிற மாதிரி தானே. சோ அந்த டாபிக் உள்ள நீங்க போறீங்க, உங்களோட விஷயத்த ஷேர் பண்றீங்க. அப்போ ஒவ்வொரு வாரமும் ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஏதோ ஒரு விஷயத்த வந்து ரீகால் பண்ணிட்டே இருக்கீங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க புத்தகங்களை படிங்க. அதாவது முன்னாடி நிறைய படிச்சிருக்கீங்க. இப்பயும் அந்த மூத்தோர்களும் என்னன்னா புத்தகம் படிப்பது வந்து மைண்ட் ரிலாக்ஸ் பண்றதுக்காக இது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி படிங்க. படிக்க முடியாதவங்க இப்ப தங்கராஜு சார் சொன்ன மாதிரி யாரையாவது படிக்க சொல்லி கேட்கலாம், ஆடியோ கதைகளா கேட்கலாம். இப்படி பல வழிகள்ல வந்து நிச்சயமாக இந்த படிப்பது சுகமே அப்படின்ற விஷயத்தை மறுமுறை நான் வந்து பதிவு பண்ணிக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. அனைவருக்கும் நன்றி. மிகவும் 1 மணி நேரம் நம்மோடு கலந்துரையாடிய திருமதி பவானி ரமேஷ் அவர்களுக்கும் திருமதி அன்னபூரணி அவர்களுக்கும் நம்முடைய குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே படித்ததை இன்றைய பள்ளி மாணவர்களுக்கு யாராவது பரிசு அளிக்க வேண்டும் என்றால் நல்ல புத்தகங்களை வாங்கி வழங்கலாம். ஏழை மாணவர்கள் நகல் எடுத்து படிக்கக்கூடிய அளவிலே இன்னமும் கூட இருக்கிறார்கள். ஜெராக்ஸ், ஸ்டூடெண்ட் ஜெராக்ஸ் என்ற பதிவு எடுத்து பெரிய பெரிய மருத்துவர்கள், பொறியாளர்கள், கல்லூரியிலே படிக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நம்மாலான புத்தகங்கள் பரிசாக கொடுத்தோமானால் அவர்கள் நம் இதன் கல்லூரி மாணவர்கள், உயர்நிலை பள்ளி மாணவர்கள், இன்னும் துவக்க பள்ளி மாணவர்களுக்கு கூட ஏழை மாணவர்களை தேர்வு செய்து உங்களால் முடிந்த அளவுக்கு புத்தகங்களை, நோட்டுகளை வாங்கி வழங்கினோம் என்றால் மூத்தவர்கள் மன மகிழ்ச்சி அடையலாம் என்ற இறுதியாக என்னுடைய கருத்தை தெரிவித்துக் கொண்டு கலந்து கொண்ட மூத்தவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை நமக்கு தொழில்நுட்ப ரீதியாக உதவி செய்யக்கூடிய பெங்களூரு நிமான்ஸ் மருத்துவ பல்கலைக்கழக மருத்துவர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஆகியோர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் அடுத்த வாரத்தில் யாராவது நீங்கள் பரிந்துரை செய்தால் அவர்களை பேசுவதற்கு நாம் வாய்ப்பளிக்கலாம். இங்கே உள்ள நண்பர்கள் எல்லாம் யாராவது ஒருவரை, உங்களுக்கு தெரிந்தவர்கள், மருத்துவர்களாக இருக்கலாம், அல்லது சமூக சிந்தனையாளர்களாக இருக்கலாம், அல்லது பட்டதாரிகளாக இருக்கலாம்,
இன்னும் வேலையில்லா பட்டதாரிகள் கூட நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் நீங்கள் இதில் இணைத்தால் மூத்தவர்களுடைய ஆலோசனைகளை அவர்கள் கேட்டு வேலையில் சேருவதற்கு கூட நல் வாய்ப்பு கிடைக்கும். எனவே இதில் மூத்தவர்கள் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. பல்வேறு அனுபவங்களை கொண்ட மூத்தவர்களிடம் நடுத்தர வயதுள்ள இளைஞர்களை கூட நீங்கள் இதில் கலந்து கொள்ள செய்தீர்களானால் அவர்களுக்கு நம்முடைய அனுபவங்களை பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இது மாதிரியான ஒரு நிகழ்வுகளை மற்றவர்களும் கேட்டால் மூத்தவர்களுடைய சிந்தனை எப்படி இருக்கிறது என்று, அவர்களை எப்படி மதிக்க வேண்டும், அவர்களுடைய எப்படி உறவாட வேண்டும், எப்படி கலந்துரையாட வேண்டும் என்ற கருத்துக்களையும் கூட நாம் தெரிவிக்கலாம். எனவே இந்த அளவுக்கு எப்பொழுதும் நம் நேரம் முக்கியமானது. மூத்தவர்களை 1 மணி நேரத்திற்கு மேல் நாம் வைத்திருக்க முடியாது. எனவே இந்த நிலையிலும் கலந்து கொண்டு சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் இந்த குழுவின் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றிங்க சார். மேடம் நன்றிங்க. அனைவருக்கும் நன்றிங்க. நன்றி. நன்றிமா, ரொம்ப நன்றி. நன்றிங்க. அனைவருக்கும் நன்றி. நன்றிங்க மேடம். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேடம். அதனால அந்த புத்தகங்கள் வாய்ப்புள்ளவங்க படிக்கலாம். அதுல 2 புத்தகம் நினைவுக்கு, ஒன்னு டாஸ் கேபிட்டல், இன்னொன்னு வந்து ஹிட்லருடைய மைண்ட் கேப். அந்த மாதிரி ஒரு 10 புத்தகம் தான் அந்த உலகத்தை சுருட்டி போட்டிருக்கின்ற பற்றி ரொம்ப விரிவாக அந்த நூல்களை எழுதியிருக்காங்க. வாய்ப்புள்ளவங்க அந்த புத்தகங்களை படித்து ரசிக்கலாம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. ஆஃப் பண்ண